ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. கனியோட ஃபேமிலி வீட்டுள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க. கனியோட 2 குழந்தைகள், அது மட்டும் இல்லாம கனியோட சிஸ்டரான சீசன் 2ல வந்து போட்டியாளரா இருந்த விஜய் அவர்கள், அவங்க வந்து 3 பேர் வந்து வீட்டுல வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் நம்ம கனிக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. நீ பண்றது எதுவுமே வந்து 1 hour எபிசோட்ல வர்றதே இல்ல, நீ கண்டென்ட்டே கொடுக்க மாட்டீர. அதாவது நீ வந்து நல்லவங்களாவே இருந்தனா இங்க வந்து ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நீ வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண இந்த வீட்டுல. அதே மாதிரி இந்த அன்பு கேங் இருக்குல்ல, சபரி விக்கல் சிக்கிறவனா விட்டு தனியா வந்து கேம் ஆடி இவங்களா யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கனிக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏதுன்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். அது முன்னாடி சேனலை புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். சரி வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கனியோட ஃபேமிலி உள்ள என்டர் ஆகுறாங்களே, ஃபர்ஸ்ட் அந்த டோர் ஓப்பன் ஆகுது. கனியோட 2 பசங்க 2 குழந்தைகள் மட்டும் நிக்கிறாங்க. அப்ப வந்து கனி ரொம்பவே எமோஷனா உடையறாங்க. அதுக்கப்புறம் அந்த டோர் க்ளோஸ் பண்ண போது கனி போயிட்டு ஆக்டிவ் ரூம்ல அந்த டாஸ்க் ஒன்று பிளே பண்ணல. அந்த டாஸ்க் உண்மையிலேயே சொல்ற மக்களே கஷ்டமான டாஸ்க். அந்த பிஸ்கெட் 3 வகையான பிஸ்கெட் இருக்கு. ஒன்னு கிரீம் பிஸ்கெட், ஒன்னு மேரிகோல்டு, இன்னொன்னு அந்த மாதிரி மொத்தம் 3 வகையான பிஸ்கெட் இருக்கு. 3 பிஸ்கெட்ல இருந்து ஒரு பிஸ்கெட் எடுத்து இந்த தலை நெத்தியில வச்சு அதை வந்து நம்ம கையை யூஸ் பண்ணாம கையை பின்னாடி கட்டிட்டு அதை அப்படியே கீழே எடுத்துட்டு வந்து வாயால சாப்பிடுறதுதான் வந்து இந்த டாஸ்க். இது உண்மையிலே ரொம்பவே கஷ்டம். இதை ஒரு சிலரால பண்ண கூட முடியாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. கனி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க. அதாவது இப்ப ஃபேமிலியை பாத்துறாங்க, பார்த்தோன்னே எமோஷனா வீக் ஆயிடுவாங்க எல்லாருமே. சோ ஏன்னா ஒரு 70 நாள் 80 நாளா வந்து ஃபேமிலியே பார்க்காம இருக்காங்க. முக்கியமா இந்த பசங்க இருக்கவங்களாம் வந்து இந்த குழந்தைங்களா இருக்கவங்களாம் வந்து அவங்களாம் ரொம்பவே எமோஷன் ஆவாங்க, என் பசங்களை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிருந்தாங்க கனி. சோ கனி அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் கொண்டையெல்லாம் போட்டு மறுபடியும் அந்த டாஸ்க்ல வந்து தீவிரமா ஆடி அந்த 3 பிஸ்கெட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை போய் பார்த்தாங்க. அப்ப ரொம்ப எமோஷனா இருந்தது. அந்த பார்க்கும்போதே அவங்க 2 பசங்களையும் பார்த்து அந்த கிஸ் பண்ணி ரொம்ப ஹக் பண்ணி ரொம்ப எமோஷனா இருந்தது. அவங்க அந்த அன்பை பரிமாறிட்ட விதம் நல்லா இருந்தது. பட் இந்த இடத்துல விஜய் வரவே இல்லை. ஓகேவா? விஜய் எங்க இருக்காங்கன்னா, இவங்க எல்லாரும் வந்து பெட்ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் வந்து ஸ்டோர் வழியா உள்ள வராங்க. ஸ்டோர் வழியா விஜய் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கானா வினோத்தோ சபரியை வந்து அப்படியே மறைச்சிட்டே கூட்டு போயிட்டு கனி கிட்ட காமிக்கிறாங்க. கனி எமோஷனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்றாங்கன்னா, கனியை கூட்டு வந்து வெளியே உட்காந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது நீ பண்றது எதுவுமே வந்து 1 hour எபிசோட்ல வர்றதே இல்ல, நீ வந்து நல்லவங்களாவே இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. இங்க நீ வந்து இந்த சபரி விக்கல் சிக்கம்லாம் அன்பு கேங் இருக்குல்ல, அதெல்லாம் இங்க தேவையில்ல. இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே ஜெயி, டிக்கெட் டு ஃபினாலே வந்து நல்லா கேம் ஆடு அப்படின்ற மாதிரி நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாரையும் வந்து வெளியே பாத்துக்கலாம், உள்ள வந்து கேம்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணும், கண்டென்ட்டை கொடுக்கறதுலதான் வந்து நீ வெளியே தெரிவ. அப்புறமேட்டு வந்து இந்த வீடை மொத்தம் ஃபுல்லா வந்து இந்த அன்பு கேங்கு, இந்த சபரி விக்கல் சிக்ரம் இப்படியே நீ போது, உன்னோட பாயிண்ட் ஃபுல்லா அங்கேயே போகுது அப்படின்னு கனியும் சொல்றாங்க. ஆமா, நான் கொஞ்சம் எமோஷனா இவங்களுக்குள்ள அட்டாச்ல இருக்கேன். சோ நான் அப்படிதானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்டே சொல்றாங்க. பட் ஆனா விஜய் என்ன சொல்றாங்க, அதுக்கான பிளேஸ் இது இல்ல, வெளியே போய் பாத்துக்கலாம், இங்க வந்து உன்னோட கேம்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. சோ லாஸ்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு விடைபெறுகிறார்கள். சோ நிறைய எமோஷனல் மூவ்மெண்ட் இங்க இருந்தது. பட் எனக்கு இங்க என்ன ஒரு டவுட்னா, இந்த ப்ரோமோக்கு எதுக்குடா இவ்வளவு நேரம் தான் எனக்கு என்னோட கேள்வி. ஏன்னா 12:30 மணி ஆகுது. 12 மணிக்கு வர வேண்டிய ப்ரோமோ 12:30 மணிக்கு மேல ஆயிட்டு இருக்கு. ப்ரோமோ நீங்க இப்பதான் விடுறீங்க. ப்ரோமோ எதுக்கு இவ்வளவு லேட்டா ஆகுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்படி ஒண்ணுமே இல்லை, ஆல்ரெடி லைவ்ல வந்ததானே போட போறீங்க. எதனா ஒன்று சர்ப்ரைஸா போடுற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. சரி சபரியோட ஃபேமிலி வராங்க, அதை பத்தி போடுதுன்னா கூட கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்தது, அதனால லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் கனியோட ஃபேமிலி வரதை போறதுக்கு எதுல இவ்வளவு நேரம் லேட்டு, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ ஓகே மக்களே, இதுதான் வந்து அப்டேட்டை வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டேன். சோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. நீங்க யாரு ஃபேமிலிக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சபரி ஃபேமிலி இருக்கு, இன்னும் வினோத் ஃபேமிலி இருக்கு. நிறைய பேர் வினோத் ஃபேமிலி தான் வெயிட் பண்ணணும்னு சொல்லி நான் லைவ் செக்ஷன் வரும்போது சொல்லிட்டு இருந்தீங்க. வினோத்தோட ஃபேமிலி உள்ள வரும்போது நிறைய எமோஷனலான மூவ்மெண்ட்லாம் நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா கை குழந்தையோட வராங்களா, அந்த கை குழந்தைய பாக்குறதுக்கு தான் இங்க ஆவலோட இருக்கேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு உலகம்னா என்னன்னே தெரியாது. அந்த குழந்தைய உலகம் ஃபுல்லா பார்க்க போகுது. சோ இது கானா வினோத்துக்கு ஒரு பெரிய வந்து மகிழ்ச்சியை தரும்னு எனக்கு தோணுது. சரி மக்களை, மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.